நான் சொன்ன அந்த 10 கோடி ரூபா லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டு இதுதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம சொன்ன இந்த லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் வீடியோஸ் தான் வந்திருக்கோம். இது பாருங்கள், உள்ள என்ட்ரி ஆனோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு என்ட்ரன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ரூமு பாருங்கள், ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ரூமு ப்ளஸ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு என்ன சார் ஒரு கப்போர்டு வச்சுருக்காங்க நம்ம ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ரூமில் பொறுத்தவரையும் 3 பெட் இருக்குது. 1 2 3 3 பெட் இருக்குது. வியூ உள்ள ரூமு. அப்படியே வியூ காமிங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஹரம் வியூ உள்ள ரூமு. வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோஃபா போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, டிவி இருக்குது, ப்ளஸ் சோஃபா லக்ஸுரி சோஃபா பக்காவாக இருக்குது. லக்ஸுரி சோஃபா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஃபுல் வியூ பாருங்கள், ஃபுல் வியூ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள், இது கிச்சன். ஆக்சுவலாக கிச்சன் வந்து ஓடிஜி முதற்கொண்டு இருக்குது. ஓடிஜி இருக்குது, வாஷஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து இது இருக்குது. இதுக்கு பேர் என்னப்பா, கெட்டில் இருக்குது. இங்கே தட்டு ஜக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் என்ன இருக்குது, இது ஒரு ஃப்ரிட்ஜ். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரிட்ஜு, சிமினி இருக்குது. ஃப்ரிட்ஜு ரொம்ப இதாகிட்டு கூலிங்காக இருக்குது. ஸோ அது ஒரு ரூம் முடிச்சு. இது 2வது ரூம். ஸோ 2வது ரூம் பாருங்கள். 2வது ரூமில் 1 2 3 பெட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஹரம் வியூ இருக்குது. ஸோ இதுலேயுமே இந்த ரூமே வந்து ஹரம் வியூ இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வச்சுருக்காங்க, கபோர்டு இருக்குது. ஓகே, இதில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜர் பாயிண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பெட்டுக்கு இருக்குது சார்ஜர் பாயிண்ட். எல்லாமே பெட்டுக்கு சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த 2 ரூமும் வந்து பொதுவான ஒரு டாய்லெட் இங்கே இருக்குது. ஸோ டாய்லெட்டு இது வந்து பொதுவான ஒரு டாய்லெட் இருக்குது. டவல் வச்சுருவாங்க, டென்டல் கிட்டு வச்சுருவாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ரூம், இது ஒரு ரூமு. இந்த ரூமில் பாருங்கள், இந்த ரூமில் வந்தோடனே இங்கே பெட்டு இருக்குது. 1 2 3 4 5 பெட்டு இருக்குது. இங்கே ஒரு பெட்டு எக்ஸ்ட்ரா வரும், 6 பெட்டு வரும். ஸோ இதுவும் வந்து வியூ உள்ள தான். ஸோ எல்லா ரூமுமே வியூ உள்ள தான். இந்த ரூமுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது, இந்த ரூம்லேயும் ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி டவல் டென்டல் எல்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து உள்ள ஷவர் ரூமும் தனியாக இருக்குது. சுமாரமானே இது வந்து கீழே உள்ள அப்பார்ட்மெண்ட்டு, 2வது அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே இங்கே ஒரு ரூம் இருக்குது. பக்கத்தில் வாங்க. ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. 1 2 3 4 5 6 பெட் இருக்கும், 7 பெட் இருக்கும் இங்கே. ஆக்சுவலாக இப்போ நம்ம பெட்டு குறைச்சிருக்கோம், இதில் 7 8 பெட்டு வந்துடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரம் வியூ உள்ளது. உள்ள நுழைஞ்சோன்னா இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ இங்கே வாஷ் பேஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. அதே மாதிரி டவல் கிட்டு எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. செகண்ட் ரூம் இது 1 2 3 4 செகண்ட் ரூம். ஸோ இதுலேயும் வந்து 5 பெட் இருக்குது. அப்போலாம் ரெக்கார்ட் போட்டியா? செகண்ட் பாத்ரூம், இது ஒரு செகண்ட் பாத்ரூம். ஓகே, லிஃப்ட்டை விட்டு வந்து இறங்கின உடனே C1 சொல்லி பார்த்தீங்கன்னா நேராக ஹரம் பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து 79 நம்பர் கேட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.